ஹலோ ஸ்டூடெண்ட், எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நாம் நிறைய கிளாஸ் நம்மளோட மிஸ் ஆயிருக்குது. அதனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், ஒரு ரெக்கார்டிங்கை பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த திங்கட்கிழமை 12ஆம் தேதி உங்களுக்கு கிளாஸ் இருக்காது, ரைட்? அதுக்கும் சேர்த்து நான் ரெக்கார்டிங் என்ன செய்கிறேன், உங்களுக்கு போடுறேன், ரைட்? ஓகே. இன்றைக்கு நான் ஏற்கனவே ப்ரொமிஸ் பண்ண மாதிரி என்ன பாஸ் பேப்பர் செய்ய போகிறேன். அதோட லைட் கிளாஸுகளும் உங்களுக்கு என்ன செய்வேன், இதில் போட்டிருப்பேன், ரைட்? இந்த ரெக்கார்டிங்கில், ரைட்? ஓகே. நாம லாஸ்ட் கிளாஸ் கொஷின் நம்பர் 65 வரையும் பார்த்தோம். இன்றைக்கு கொஷின் 66 பார்க்க போகிறோம். உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு மையம் ஓவையும் ஆரையும் உடைய ஒரு வட்டப்பாதையின் கால்வாசியாகிய உறுதியாக நிலைப்படுத்தப்பட்டுள்ள உராய்வின்றிய ஒரு பாதையின் புள்ளி ஏயிலிருந்து ஒரு சிறிய கோளம் ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுகிறது. இது உராய்வின்றியதாம் என்று சொல்லியிருக்கார், ரைட்? கோளம் புள்ளி பியில் கிடையாக பாதையிலிருந்து வெளியேற, அப்ப இங்க சிட்டியா கிடையா வெளியாகிறாரு. அப்ப சிட்டியா இது என்ன, அறக்கோளமா இருப்பாருன்னு. பாதையிலிருந்து வெளியேறி புவியீர்ப்பின் கீழ் விழுந்து ஒரு குறித்த புள்ளி சி சி காட்டப்படவில்லை இல் தரையில் படுகிறது, ரைட்? இங்க இருந்து அப்படி என்ன, இது ஒரு எரிய இறக்கமாய் போய் இந்த இடத்துல ஒரு சி என்கிற புள்ளியில தரையில படுறாராம். கோளம் ஏயிலிருந்து பிக்கும் பியிலிருந்து சிக்கும் செல்வதற்கு எடுத்த நேரங்களும் சென்ற தூரங்களும் முறையே டிஏபி, டிபிசி, டிஎஸ்ஏபி, எஸ்பிசி எனின் பின்வருவற்றில் எது உண்மையானது என்று கேட்டிருக்காரு. ஓகே. இது ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி, என்ன உனக்கு வளமையான கேள்விதான். முதலாவது உங்களுக்கு எடுத்தோன்னு இது நிறைய தரம் பார்த்திருக்கோம். இந்த இடத்துல ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுகுதுண்டா, இங்க வெளியாகிற வேகம் என்ன இருக்கும், 2GH என்று படிச்சிருக்கோம். என்ன வர்க்க மூலத்துக்கு 2GH இருப்பார். சக்தி சாம்பாடு எழுதுற, இங்க இருக்கிற சக்தி இங்க இருக்கிற சக்திக்கு சமன். இதை சக்தி மட்டமாக எழுதினீங்கடா நம்ம நிறைய தரம் இதை எழுதிக்கோம். என்ன 2GH, ஹெச்சுக்கு பதிலாக இங்க ஆர் இருக்கார். அப்ப 2GR என்கிற வேகத்துல ஒரு வெளியாகுவார். முதலாவது விஷயம், ரைட்? நான் நிறைய தரம் சொல்லிக்கேன், இதை ஞாபகம் வச்சு கொள்ளணும், ரைட்? ஓகே. இப்ப அடுத்தது என்ன, இதுல என்ன, டிஏபி, டிபிசி, எஸ்சிபி, எஸ்பிசி இதுகளை கண்டோம்னா ஆன்சர் வரும். ரைட். முதலாவது நாம என்ன செய்வோம், உங்களுக்கு வேகம் தெரியும். அப்ப என்ன செய்ய போறோம், நாம S7UT இதை பாவிச்சு என்ன செய்யறோம், பிசிக்கு எடுத்த நேரத்தை காணும், ரைட்? பிசிக்கு எடுத்த நேரத்தை காணுங்க. இங்க நிலைக்குத்த வாரார், ரைட்? அப்ப நிலைக்குத்த பாவிச்சிங்களா S7UT. இங்க வந்து ஆர், ஆரம்ப வேகம் நிலைக்குத்து வேகம் 0, ரைட்? ஹாஃப் ஜி டி ஸ்கொயர், ரைட்? அதாவது டிபிசி ஸ்கொயர், ரைட்? இதுல இருந்து டீயை நீங்க காணலாம். டிபிசி என்னன்னு வருவார், 2R ஜி, இவருக்கு வர்க்கமூலம் எடுப்பீங்க, ரைட்? சிம்பிள். 2BC இவருக்கு பாய்ச்சிக்க, ரைட்? இதுல உங்களுக்கு ஒரு டவுட்டும் இருக்காதான்னு நினைக்கிறேன், ரைட்? ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு இந்த நம்மளோட குரூப்ல வாட்ஸ்அப்ல தெரிவிச்சிங்கன்னா சரி, ரைட்? இது டிபிசியை கண்டாச்சு. இதே மாதிரி பிசி, எஸ்பிசி சொல்லிக்காருன்னு சென்ற தூரங்கள் என்ற எஸ்பிசி சொன்னதால பிசி. அப்ப நான் என்ன செய்யறேன், இவருக்கு கிடையா பாவிச்சேன்டா என்ன, கிடை திசையில் ஆரம்புகள் இல்லை. அப்ப S7UT என்று வருவார். யூ வந்து இன்னும் இருக்காரு 2GR, டி வந்து இன்னும் இருக்காரு, ரைட்? 2R இன்கிள் ஜி, ரைட்? ஜி கேன்சல் ஆனா என்ன, 2R இன்டு 2R என்ன வருவார், சிம்பிளா 2R என்று வருவார். இதான் உடனே எஸ்பிசி. ஓகே, ரைட். இனி பிசிட வேலை முடிஞ்சுன்னு இதே மாதிரி என்ன செய்ய போறோம், ஏபியை நாம காண போறோம். ஏபியை காண்றதுக்கு முக்கியமான விஷயம் என்ன, இது ஒரு திசை இல்லை. ஏபியை காண போறோம், இந்த இந்த தூரத்தை. இவருக்கு இந்த ஏபியை காண்றதுக்கு என்ன செய்ய போறோம், இந்த தூரம் சிம்பிளா இந்த தூரத்தை நாம காணலாம். எப்படி,
உங்களோட சராசரி கதியை வச்சு காணலாம் என்ன. ரைட். சராசரி கதிங்கிறது என்ன? தூரத்தின் கீழ் நேரம். ரைட். அதாவது இந்த சமன்பாடு ஏன்னா இங்க இது இதுக்கு திசை இல்லை, ஒவ்வொரு புள்ளியிலையும் வேகம் மாறுது. அதனால நாம என்ன இதைத்தான் பாவிக்கணும். ரைட். இஸ் சமன் ஹாஃப் u பிளஸ் v இன்டு டி. இது உங்களோட சராசரி கதி. ரைட். எஸ்ஏபி ஆரம்ப வேகம் 0, இறுதி வேகம் நாம என்ன அறிக்கணும் 2gr. ரைட். அடுத்த நேரம் டி நாம காணணும் என்ன. ரைட். டிஏபி எஸ்ஏபியை நாம சிம்பிளா காணலாம். ஏன்? இவர் ஒரு கால் வட்டம். ரைட். ஒரு கால் வட்டம் என்ன, அவர் என்ன 2πr 4ல பிரிக்கும். ரைட். அப்ப இவரை நான் எஸ்ஏபி நாம சிம்பிளா எடுக்கலாம் 2πr/4. ரைட். அப்ப என்ன வருவார் πr/2 சிம்பிளா. அப்ப இதுக்கு πr/2 போட்டீங்களா இங்கே இந்த ஹாஃப் கேன்சல் ஆவார். இனி டிஏபி என்ன வருவார் πr இவரால் பிரிக்கணும். என்ன πr கீழ் 2gr. இனி பை வெளியில வருவார், உள்ளுக்கு எடுத்த என்ன வரும்? இது வெட்டுப்பட்ட மேல ஆர் மிஞ்சும், கீழே 2g. ரைட். ஓகே. ரைட். இனி இவ ரெண்டு பேரையும் ஒப்பிடலாம். சிம்பிளா எஸ்பிசி எஸ்ஏபியை ஒப்பிடலாம். இவர் 2r, பை உங்களுக்கு தெரியும் 3.14. அவர் 2ஆல பிரிச்சா 3 எடுப்புமே, 2ஆல பிரிச்சா 1.5. ரைட். 2r விட ஒரு குறைய கட்டாயம் எஸ்பிசி பெரிது எஸ்ஏபியை விட. எஸ்பிசி பெரிதண்டா இந்த ஆன்சர் வராது, இவரெல்லாம் வரமாட்டாங்க. ரைட். அப்ப இவங்க ரெண்டு பேர்ல ஒன்றுதான் ஆன்சர். டிஏபியும் டிபிசியும் சமன் இல்லை, அப்ப இந்த ஆன்சர் வராது. அப்போ உங்களுக்கு முதலாவது ஆன்சர். நீங்க என்ன செய்யலாம், இந்த பெருமானத்தை லைட்டா என்ன பிரதிட்டு பார்க்கலாம். என்ன கட்டாயம் டிஏபி பெருசா வருவார். 13.14. இங்க 2 கீழே இருக்கு, மேல 2 எடுக்கணும். 2r இருக்காருன்னு. அப்ப இவரை மேலையும் கீழேயும் மேல 2ஆல பெருக்கினீங்கன்னா கீழே 4 வருவார். அப்ப 5/4 வெளியில வருவார், 5/2 வருவார், 4 வெளியே வரக்கு. இப்ப மேல என்ன 2r g. ரைட். அப்ப இதே 2r g இங்க இருக்கார், ஆனா இங்க 5/2 பெருக்கப்பட்டிருக்கார். என்ன அப்ப டிஏபி பெருசா இருப்பார் டிபிசியை விட. அப்ப உங்களுக்கு முதலாவது ஆன்சர் வருவார். ரைட். ஓகே. இது ஒரு சிம்பிளான கேள்வி. என்ன இதுல எந்த பிரச்சனையும் இருக்கான்னு நினைக்கிறேன். ரைட். ஓகே. அடுத்த கேள்வி இப்போ, ஒரு தட்டின் மையத்தினூடாக செல்லும் தட்டின் தளத்துக்கு செவ்வனான ஒரு நிலைத்த நிலைக்குத்து அச்சு பற்றி தட்டு உராய்வின்றி சுயாதீனமாக ஒரு குறித்த கோணக்கதியுடன் சுழல்கிறது. தட்டுன்னு உராய்வு இல்லாம ஒரு குறித்த கோணக்கதி ஒமேகாட சுழல்றான்னு எடுப்போமே. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு நேரம் t நோட்டிலும் ஓகே கோலன் வந்துட்டு தானே. ரைட். ஒரு கோணக்கதியில மாறா கோணக்கதியில சொல்றாராம். உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு நேரம் t நோட்டில் சுழலின் தட்டின் விளிம்பின் மீது புறக்கணிக்கத்தக்க கதியில் ஒரு சிலந்தி நிலைக்குத்தாக கீழே இறங்கி ஓய்வுக்கு வருகிறது. அப்ப என்ன இப்படி சுழண்டுகிட்டு இருக்க இவர் என்ன செய்யறார், சிம்பிளா வெளியாகி ஓய்க்கு வரலாம். அவர கதி புறக்கணிக்கத்தக்கதுன்னு தாராங்கன்னு. அப்ப மெதுவா இறங்குறாரு என்கிறது தான் தாராரு. அப்ப மெதுவா இறங்குறாருண்டா என்ன அர்த்தம்? அவர் எந்த விதமான வெளி முறுக்கமே வரல. அப்ப கோண உந்தம் காக்கப்படுகுது என்கிறது மறைமுகமா இங்க செல்றாரு. ரைட். பாப்போம் என்ன கேட்கிறாரு. நேரம் டீயுடன் தட்டிக்கு மட்டுமட்டான கோண உந்தத்தினதும் ரைட் கோணக்கதி ஒமேகா இனதும் பருமங்களின் மாறலை மிகச் சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. அப்ப முதலாவது விஷயம் உங்களுக்கு தெரியும், என்ன நடக்காது, கோண உந்தம் மாறாது என்று நான் சொன்னேன். என்ன காரணம், ஒரு மெதுவா இறங்குறதால கோண உந்தம் மாறுபட மாட்டார்.
அப்ப கோண உந்தம் மாறாத கிராஃப் வரணும். ரைட். அதாவது இவர் வெளி இறங்குறதுக்கும் சிலந்தி இருக்கையும் இறங்கினதுக்கும் பிறகும் கோணம் உந்தம் மாறாது. டி7 நோட்டுலாம் சிலந்தி வெளியாகிறாரு. சரியா தந்தியாங்க டி7 நோட். அப்ப டி7 நோட்டுல கோண உந்தம் இங்களையும் கோண உந்தம் மாறாம இருக்கணும். இங்க மாறாம இருக்கி, இங்க மாறாம இருக்கி, இங்க மாறுது, அப்ப இவர் வர மாட்டார். இங்கேயும் மாறுது, அப்ப இவர் வர மாட்டார். இங்க மாறல, அப்ப இவங்க 3 பேர்ல ஒரு ஆள் ஆன்சர். ரைட். கோண உந்தம் மாறாது. ரைட். ஆனா சடத்துவ திருப்பம் என்ன செய்யுது? இந்த சிலந்தி வெளியானோடனே இந்த சிலந்திட திணிவு, சிலந்தி இருக்கக்குள்ள என்ன, இந்த தட்டிட சடத்துவ திருப்பத்தோட சேர்ந்து இந்த சிலந்திர நிறையால ஒரு சடத்துவ திருப்பம் வரும், சிலந்திர திணிவால். அந்த சடத்துவ திருப்பம் இல்லாம போகும் இந்த சிலந்தி வெளியாகிறதால. இனி சடத்துவ திருப்பம் குறைஞ்சா உங்களுக்கு தெரியும், கோண உந்தம் மாறாது. சடத்துவ திருப்பம் குறைஞ்சா ஒமேகா கூடணும். அப்ப இங்க வந்து ஒமேகா மாறாம இருக்காரு, இவர் வராது. இங்க ஒமேகா குறையிறாரு, அப்ப இவர் வராது. ஒமேகா கூடுறாரு, இவர் தான் வருமன். அப்ப 2வது உங்களோட ஆன்சர். ரைட். பாத்தீங்களா, ஒரு சிம்பிளான கேள்வி என்ன. ஓகே. அப்ப சடத்துவ திருப்பம் குறையிறாரு, அப்ப என்ன செய்யணும், ஒமேகா அதிகரிக்கணும். ரைட். சிலந்தி வெளியாயினத்துக்கு பிறகு. ரைட். ஓகே. ரைட். அடுத்தது 68ஆம் கேள்வியை பார்ப்போம். சர்வசம திணிவுகள் உள்ள ஏபிசி எனும் 3 சீரான பொருள்களின் நிலைக்குத்து குறுக்குவெட்டுகள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. ஏபிசி காட்டப்பட்டு, ஏ ஆனது ஆரையுடைய ஒரு திண்மக்கோளமாகும். ஏ வந்து ஒரு திண்மக்கோளமாம். சி ஆனது ஆரையுடைய மெல்லிய சுவர்களை கொண்ட பொற்கோளம் ஆகும். இது பொற்கோளம், இது திண்மக்கோளம். ரைட். முக்கியம் என்ன, சர்வசம திணிவுகள், 3 திணிவும் உண்டு சொல்லிட்டார். ரைட். ஓகே. சி ஆனது ஆரையுடைய மெல்லிய சுவர்களுக்கு பொற்கோளமாம். கோளங்கள் அவற்றின் மையங்களினூடாக செல்லும் நிலைக்குத்து அச்சுப்பட்டு சுழலத்தக்கனவாகும். பி ஆனது ஆரையுடைய ஒரு தட்டாக இருக்கும் அதே வேளை அதனது தட்டின் மையத்தினூடாக செல்லும் தட்டின் தளத்துக்கு செவ்வனான ஒரு அச்சுப்பட்டு சுழலத்தக்கதா. இவர் ஆரையுடைய ஒரு தட்டு. ரைட். எல்லா உருக்களும் ஒரே அளவுடைக்கு வரையப்பட்டுள்ளன. ஏபிசி ஆகிய பொருட்களுக்கு சம கோணக்கதிகளை அடைவதற்கு வழங்கப்பட வேண்டிய சுழற்சி இயக்க சக்திகள் தாராங்க. அப்ப என்ன சுழற்சி இயக்க சக்தி என்ன, கேஇ ஹாஃப் ஐ ஒமேகா வர்க்கம். ஒமேகா சமனா வருதாம். அப்ப என்ன, ஒமேகா மாறலைங்க. அப்ப கேஇ விகித சமன் என்ன, ஐ என்று வருவார். ஓகே. முறையே இப்படி என்று தந்தா பின்வரும் கோவையில் எது உண்மையானது? அப்ப சடத்துவ திருப்பம் கூடினாலுக்கு என்ன செய்யும், இது கூடும். அப்ப இது 3ஐயும் ஒப்புடக்குள்ள உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆகும். ஏயும் சியையும் எடுத்தா அதுல யாருக்கு சடத்துவ திருப்பம் கூட என்றா உங்களுக்கு தெரியும். என்ன யாருக்கு சடத்துவ திருப்பம் கூட? ஏயும் சியையும் எடுத்தீங்கன்னா பொற்கோளம். என்ன பொற்கோளம் சமதிணிவு. அப்ப இவரை விட இவர் கிட்டத்துல திணிவு பரம்பிரிப்பாரு. இவர் எல்லா திணிவும் மையத்துல இருந்து ஒரு குறித்த தூரத்துல பரம்பிரிக்கிறதால ஐஏ விட ஐசி கூட இருப்பார். முதலாவது விஷயம். ரைட். ஓகே. இவர் எப்படி இருப்பார்? இது உங்களுக்கு சிம்பிளான ஒரு ஐடியா இருக்கும். ஒரு வட்ட தட்டுக்கு அவர சடத்துவ திருப்பம் என்ன, ஆல்மோஸ்ட் ஹாஃப் எம்ஆர் ஸ்கொயர். ரைட். இவர் 2 இங்கிலஞ்சு படிச்சு இப்ப என்ன. ஓகே. ஏண்டா இவருக்கு இப்ப இவரையும் ஒப்பிடக்க இப்படி ஒப்பிடலாம். என்ன, இவருக்கு பாத்தீங்கன்னா இந்த திசையில இங்கே இந்த திசையில இவருக்கு இந்த திசையில என்ன
பெரிதாக என்ன செய்யல, திணிவு கூடின இதுக்கு பரம் பிரிக்கல. ரைட், இங்கல பக்கம் தான் பரம் பிரிக்குது. சரியா? இந்த இதை எடுத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த அச்சு பற்றி நான் சுழல் அச்சு பற்றி சொல்றேன், லேசா விளங்கும். ரைட், அப்ப இந்த அச்சு பற்றி இங்க பாத்தீங்கன்னா இங்கால அறவாசி திணிவும் இங்கால அறவாசி திணிவும் பரம்பிரிக்கி. அப்ப என்ன சொல்லுங்க ஆகும், திணிவுகள் இங்கிருந்து ஒரே அளவு பரம்பிரிக்கி இங்கலை. இங்க எடுத்தீங்கன்னா அப்படி இல்லை, இது பற்றி நடுவுல கூட தூரம் பரம்பிரிக்கி, மேல போக 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 தூரம் குறையுதுன்னு. அப்ப உங்களுக்கு ஏயும் பியையும் எடுத்தா ஏயை விட பிக்கு சடத்துவ திரும்பும் கூட என்று சொல்லலாம். ஏன், இவர திணிவு பரம்பல் இவரை விட கூட தூரத்துக்கு இருக்காரு. அப்ப ஆகக்கூட ஐஏ இருப்பார், அடுத்தது ஐபி இருப்பார், அடுத்து ஐசி இருப்பார். ஐபியையும் ஐசியையும் ஒப்பிடக்க நீங்க சிம்பிளா ஐசி தான் கூட சொல்லலாம். ஏன், ஐசிக்கு மையத்திலிருந்து என்ன ஒரு 6 தூரத்துல தான் திணிவுகள் பரம்பிரிக்காரு. என்ன இங்க அப்படி இல்லை, கிட்டையும் பரம்பிரிக்காரு, தூரையும் பரம்பிரிக்காரு. ரைட், ஓகே. அப்ப அதனால என்ன செய்யாது, சியை விட பி குறைய இருப்பாரு. அப்ப இப்படி இருக்கிறதால இயக்க சக்தி என்ன செய்யும், இதுக்கு வீத சமன்டா இதே வரிசையில இயக்க சக்தி இருப்பார். அப்ப என்ன, முதலாவது ஆன்சர். ரைட், ஓகே. ரைட், அப்ப இதுல உங்களுக்கு ஒரு டவுட் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சரியா? நாம அடுத்தது இதோட நம்முடைய சுழற்சி இயக்கத்துக்குரிய பாஸ் பேப்பர் முடியுது. நாம் அடுத்தது பார்க்கணும் என்ன, ஹைட்ரோக்குரிய பாஸ் பேப்பரை நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், ஓகே. நான் அப்ப இந்த பாயிண்ட்ல இந்த வீடியோ முடிக்கிறேன். நான் அடுத்த வீடியோவை என்ன செய்யறேன், மற்ற இதுகளில் போடுறேன். ரைட், எல்லா வீடியோவும் ஒரே டைம்ல போட்டால் நீங்க பார்த்துக்கொள்ள மாட்டீங்க, கிளாஸ்லேனா நீங்க இருப்பீங்க, பார்த்துக்கொள்ள மாட்டீங்க. அதனால என்ன, நான் கொஞ்சம் கொஞ்சமா போட முயற்சிக்கிறேன். ரைட், ஓகே.